ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் 10 நிமிஷத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கேன். ஒரே ஒரு கப் அவல் இருந்தால் நீங்களும் ஈஸியாக இந்த ஸ்நாக்ஸ் செய்து முடிச்சிடலாங்க. டீ போடுற நேரத்துலையே நீங்கள் இதை பொரித்து முடிச்சிடலாங்க. நல்ல மொறுமொறுப்பாக நல்லா சுவையாக இருக்குங்க. நீங்களும் செய்து பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு அவுல் எடுத்திருக்கேங்க. கெட்டி அவுல் எடுத்திருக்கேன். இந்த அவுலில் நொய் நொய் இருக்கும். அந்த நொய் சின்ன சின்னதாக அப்படின்னா உடஞ்ச அவல் இருக்கும். அதையெல்லாம் தனிப்படுத்திட்டு நீங்கள் முழுமையாக இருக்கிற அவல் மட்டும் எடுத்துக்கிட்டோம். அதுக்கு அடுத்ததுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் வச்சுருக்கேங்க. ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் வச்சேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ இது அவல் கொஞ்சம் போட்டு எடுத்திருக்கேன். இது பாருங்கள், போட்டு இது போல் பொரிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால் அவலை இது போல் நம்ம வீட்டில் சன்னி இருந்ததுன்னா இதுக்குள்ளே போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நம்ம சட்டியில் எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கடுத்து எண்ணெய் சூடான உடனே இந்த சன்னியில் போட்டு நம்ம இந்த கரண்டியால் கலக்கும்போது நல்லா இந்த அவல் நல்லாவே பொரிஞ்சிருங்க. நல்லா வெள்ளையாக பாருங்கள் எவ்வளோ நல்லா வருது இந்த அவல்னு. ரொம்ப நல்லா ஈஸியாக பொரிச்சிடலாங்க. எப்போவுமே அவலை எண்ணெய்க்குள்ளே சேர்த்துட்டோம்னா எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால் இது போல் தான் நம்ம அவல் மிக்சர் இப்படி தான் நம்ம செய்யணும். பாருங்கள், அவல் பார்த்திங்களா நல்லா மல்லிகை பூ மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வெள்ளையாக பொரிஞ்சு வந்துடுச்சுங்க. இப்போது நம்ம இதை எடுத்துக்கலாம். இன்னும் உங்களுக்கு கடாய் கொஞ்சம் நல்லா குழியாக இருக்கிற கடாய் இருந்தால் இன்னும் நல்லா ஈஸியாக இருக்குங்க. என்னோடய கடாய் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதுவும் அவல் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். இருந்தாலுமே இது பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். வெள்ளையாக மல்லிகை பூ மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா பொரிஞ்சிடுச்சு. எண்ணெயுமே நல்லா வடிஞ்சிடுச்சிங்க. இதை எடுத்து நம்ம ஒரு பேப்பரில் தட்டில் ஒரு பேப்பர் போட்டிருக்கேன். அது மேலே தான் எடுத்திருக்கேன். 2வது முறை அவல் நான் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேங்க. கம்மியாக எடுத்து பொரிக்கும்போது இன்னும் ஈஸியாக இருக்குது. எண்ணெய் அதிகமாக ஊற்றினா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நான் அதிகமாக பொரிக்கிறதுக்கு எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டேன். திரும்பவும் ரீயூஸ் பண்ணுறது ரொம்ப இது கஷ்டம். ரீயூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்காது. தாளிப்புக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து தான் நான் இதில் பொரிக்கிறேன். பாருங்கள், 2வது முறை சேர்த்தது பாருங்கள் ரொம்பவே நல்லா பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். இது போலையும் நீங்கள் செய்யலாம். அதுக்கடுத்தது இப்போ நான் இதை பொரிச்சு எண்ணெயை சுத்தமாக வடித்து எடுத்துட்டு இதையுமே நான் தட்டில் மாற்றிக்க போகிறோம். தட்டில் மாற்ற போகிறோம் பாருங்கள். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம வீட்டில் இல்லைன்னா வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இந்த காய் வடிகட்டுற இந்த கிண்ணம் இருக்குங்க. இந்த கிண்ணத்தை எண்ணெய்க்குள்ளே வச்சுருங்க. சூடான எண்ணெயில் இந்த கிண்ணத்தை வச்சுட்டு இதுக்குள்ளே நம்ம அவல் சேர்த்து பொரிக்கிறதால இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப இந்த டிப்ஸ் இன்னும் ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இது போல் ட்ரை பண்ணுங்கள். சன்னி இருந்தால் அது போல் ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே இந்த சன்னியை உள்ளே வச்சு அதுக்குள்ளே நம்மளுக்கு அவல் போட்டு பொரிச்சு எடுக்கிறதால ரொம்ப ஈஸியாக இருக்கும். இடுக்கியை வச்சு நம்ம இதை எடுத்துக்கலாம். ஒரு நல்ல டிப்ஸு, அவல் பொரிக்கிறது இது போல் பொரிச்சா தான் நமக்கு நல்லாயிருக்கும். நம்ம எண்ணெயில் சேர்த்து நம்ம எடுக்க முடியாது. ரொம்ப ஹெல்தியான முறை பாருங்கள். இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், எண்ணெய் ஃபுல்லாகவே வடிஞ்சிருச்சு பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் எண்ணெயை சுத்தமாக வடிச்சிடலாம். சுத்தமாக வடித்து எடுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அவல் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் எடுக்கும் தான். இருந்தாலுமே சுவை நல்லா தான் இருக்கும். என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்றது தப்பு இல்லைங்க. அடிக்கடி சாப்பிட வேணாம். எப்பயாவது ஒரு முறை சாப்பிட்றது நல்லது தான். இப்போ பாருங்கள், சுத்தமாக நான் எண்ணெயை வடித்து எடுத்துட்டேன். அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச வேர்க்கடலையுமே இதுக்குள்ளேயே நம்ம சேர்த்துட்டோம் பாருங்கள். வேர்க்கடலையை சேர்த்து கொஞ்சம் நேரம் இது வறுபடணுங்க. வேர்க்கடலை வறுபடுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் லைட்டாக வறுபட்ட உடனே அதுக்கடுத்து ஒரு பாதி அளவுக்கு வறுபடணும் வேர்க்கடலை. அதுக்கடுத்து நம்ம பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையை சேர்த்து அதுக்குள்ளேயே நம்ம தட்டி வச்ச பூண்டும் சேர்த்துக்கலாம். பூண்டு தட்டி சேர்க்குறதால நமக்கு இந்த மிக்சர் நல்லா கமகமன்னு ரொம்பவே நல்லா இருக்குங்க. பூண்டு நல்லது. பூண்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இதெல்லாம் நல்லா வறுபடட்டும். நல்லா வறுபட்ட உடனே நான் இதில்
இப்போது கொஞ்சமாக நான் கருவேப்பிலை சேர்க்க போகிறேங்க. பச்சை கருவேப்பிலை சேர்க்கறதால நம்ம மிக்சர் வந்து ரொம்ப 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 நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சா? முடிஞ்ச வரைக்கும் நல்லா வறுபடணும். வேர்க்கடலை வந்து வறுபட்டால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். வறுபடலைனா வந்து ரொம்ப நல்லா இருக்காதுங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லா வறுபடட்டும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டேங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்த உடனே கொஞ்ச நேரம் இருந்தாலே போதும். கருவேப்பிலை வந்து ரொம்ப நேரம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது இதை வந்து தண்ணியை இதில் வந்து எண்ணெயை நல்லா இருத்துடணும். எண்ணெய் பார்த்திங்கன்னா இது போல் நல்லா இருத்துட்டு இப்போ நம்ம ஏற்கனவே பொரித்து வச்ச அவுலில் சேர்த்துக்கலாம். அவுலில் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு சூடாக இருக்கும், அவுலும் சூடாக இருக்கும். இந்த நம்ம வந்து பொரித்து வச்ச வேர்க்கடலை இதுவுமே சூடாக இருக்குமே. சூடாக இருக்கும்போதே இதில் வந்து நம்ம மஞ்சளை தூவிக்கலாம். மஞ்சள் தேவையான அளவு மஞ்சள் சேர்த்து அதுக்கடுத்து நான் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நான் அப்படியே கலந்துக்கிட்டு இருக்கேங்க. மஞ்சளை அப்படியே பச்சையாக சேர்த்தா வாசம் வருமானு கேட்பீங்க. இல்லைங்க, இது ஏற்கனவே சூடாக தான் இருக்கும். நல்ல சூடாக தான் இருக்குது. இது சூடாக இருக்கும்போதே சேர்க்கும்போது மஞ்சள் வந்து வாசம்லாம் வராது, நல்லா தான் இருக்கும். இந்த பேக்கரிகளில் வந்து இது போல் தான் வந்து செய்வாங்க. இதுதான் நல்லாயிருக்கும், மஞ்சள் வாசம் வராது. இந்த வந்து இப்போ நம்ம நல்லா கலந்துட்டோம் பாருங்கள். கலந்து எடுத்துட்டு இப்போ இப்போ வந்து இது போல் டப்பியில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா, இது வந்து கண்ணாடி பாட்டிலு தாங்க. கண்ணாடி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. சின்ன பசங்களுக்கு வந்து இருக்கிறவங்களும் பெரியவங்களும் இருக்கிறவங்க கூட ரொம்ப ஹெல்த்தியாக விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்லேயே கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் வந்து பொரித்து சாப்பிட்றது ரொம்பவே ஹெல்த்தியானது தான். அதிகமாக சாப்பிடாதீங்க. அதிகமாக சாப்பிடாம எப்பயோ ஒரு நாள் சாப்பிட்றது நல்லது. இந்த அவுல் வந்து கொஞ்சம் எண்ணெய் இழுக்கும் தான், இருந்தாலுமே எப்போவே ஒரு முறை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. நம்ம வந்து பொரிக்கும் போதே நம்ம வந்து பேப்பர் போட்டு பொரிச்சதால எண்ணெய் அந்தளவுக்கு வந்து இருக்காது. இதில் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்தி வீடியோஸ்லாம் என்னோடய சேனலில் இருக்குது. அந்த வீடியோஸையும் பாருங்கள். ரொம்ப சூப்பரான அவல் மிக்சர் நம்ம வீட்லேயே செஞ்சுட்டோம். 10 நிமிஷத்தில் நீங்களும் செய்து பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தவறாமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்கு இல்லையா, அதையும் பாருங்கள். இப்போ வந்து மூடி போட்டு எடுத்து வச்சுட்டா நமக்கு மிக்சர் ரெடிங்க. சூப்பரான மிக்சர் நீங்களும் செய்து பாருங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை பொறுமையாக பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் கைஸ்.